ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். யூ பிரசன்ட் டைம்ல இருக்கான். அவனும் அவன் சிஸ்டரும் ஒரு கரோக்கி பார்க்கு வந்திருக்காங்க. அங்க அவன் சிஸ்டர் ஏதோ புதுசா பாட்டெல்லாம் பாடி வந்துட்டு அவனுக்கு கொஞ்சமா ஹாப்பி ஆக்கணும்னு ட்ரை பண்றா. ஆனா யூ சோகமாவே இருக்கான். யூ பக்கத்துல போயிட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டு, அண்ணா நானே எனக்கு ஒரு புது அண்ணா கிடைச்சிருக்கான்ட்டு எவ்வளவு ஹாப்பியா தெரியுமா இருக்கேன். அண்ணா நீ ஊருன்னு இருக்க, நான் உன்ட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்லவா. நீ உங்க அம்மா வயித்து இருக்கும்போது உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக உங்க அம்மாவை பிரசவத்துக்கு கூட்டு போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அப்போ நிறைய பேர் வந்துட்டு டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அங்க ஒரு லேடி வந்து டாக்ஸி டிரைவரா இருந்தவங்க உங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அதனால தான் நீ பிறந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூ சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடி வேற யாரும் கிடையாது, என்னோட சொந்த அம்மா தான். இந்த விஷயத்த அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது நாங்க கண்டுபிடிச்சோம். பாரு விதி எப்படிலாம் வாழ்க்கையில விளையாடுதுன்னு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிருக்கோம். ஆனா என் அம்மா இல்லைன்னா நீ இந்த உலகத்துல உயிரோடயே இருந்திருக்க முடியாது. கரெக்ட் தானே? விதி நமக்கு ஒரு வழியை காட்டும்னா அது போடி பாத்துக்கலாம், நீ இருக்காங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்க யூ பாக்குறான். உண்மையாவே அவனுக்கு பயங்கர டச்சிங்கா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வந்து ரொம்ப தேவையான ஸ்டோரி இந்த நேரம். உன் அம்மாவை பார்க்கும்போது நான் கண்டிப்பா ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிடுறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்கான். யூவும் அவளும் மறுபடியும் கார்ல ஏறிக்கிறாங்க. இன்னைக்கு என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காங்கதுல ரொம்ப சந்தோஷம் தான். நான் இறங்கிக்கிறேன், காரை நிறுத்து அப்படி சொல்லிட்டு சூரோவோட அபார்ட்மெண்ட் இருக்க இடத்துல யூ இறங்கிடுறான். இவன் மறுபடியும் அந்த பாஸ் டைமுக்கு போகணும்ல, அதனால அந்த மொட்டை மாடிக்கு போறான். பாஸ் டைமுக்கு மறுபடியும் திரும்ப வந்துடுறான். யூ நேரா உள்ள போயிட்டு பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணுட்டு, அம்மா சூரோ எங்க ஆளை காணா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பாக்குறா. ஜிஜி தானே, டேய் நீ தான் என்ன பிடிக்கலன்னு வேற சொல்லிட்ட, அப்ப எதுக்குடா ஏன்ட்டே பேசிட்டு இருக்க, உனக்கு சூரோவை பிடிச்சிருக்குன்னா அவளை போய் பார்த்து பேசுறான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. இன்னுமா நீ மேல கோவமா இருக்க, எத்தனை மாசம் ஆச்சு நம்ம திருப்பி வந்து, அப்ப இவன் இப்படி கோவத்தோட இருக்கா பாருன்னு சொல்லிட்டு யூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். கதவுக்கு மேல ஒரு முட்டைய பார்சல் பண்ணி வச்சு அடுத்து வரவங்க மண்டல ஊத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பிடி பையன் இருக்கான்ல அவன் வச்சிட்டு இருக்கான். ஆனா அடுத்து சூரோ தான் வரா. எங்க அவ தலையில முட்டை உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல பறந்து போய் யூ அதை பிடிச்சிடுறான். சூரோ திருன்னு முழிக்கிறா. யூவை பாக்குறா. யூ இப்போ எந்த ஞாபகமே இல்லாத ஒரு ஆள் தானே அந்த காலத்துல இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தான், பாதியிலே கிளம்பி போனதால. அதனால சூரோக்கு யூ மேல கோவம் இருக்கு போல. அவனை பார்த்து முறைச்சிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறா. நான் உன்ட்டு தனியா பேசணும் அப்படின்னு யூ சொல்லிட்டு சூரோவை கூட்டு போயிடுறான். சூரோ சொல்லிட்டு இருக்கா, உனக்கு என்னடா பைத்தியமா, இத்தனை நாள் என்ன கண்டுக்காத மாதிரியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போன, இப்ப என்னமோ திருப்பி என்கிட்ட பேசுறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. எனக்கு எவ்வளவு தெரியுமா மனசு கஷ்டமா இருந்தது, எனக்கு வந்து உன்னை பார்க்கவே கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. யூ ஒன்னே சூரோ தப்பாடுத்துக்காத, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இத்தனை நாள், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூரோ பாக்குறா. பிரச்சனையா? சாரி இதுக்கு மேல நான் அப்செட் ஆக மாட்டேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், புரியுதா, ஒன்னும் கவலைப்பட வேணாம், வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. வர வழியில பிடி சார் அவங்க பையனை போட்டு, என்னடா இது ஓடவே மாட்டிக்கிற, உன்னை நம்பி நான் மனசுக்குள்ளேயே பெரிய கோயில் கட்டியிருக்கேன், நீ என்னென்னவோ சாதனை பண்ணுவேன்ட்டு இப்படி சோம்பேறியா இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இதை யூ பாக்குறான். அவருக்கு இவனாலே ஏதாவது ஆயிரும் போலேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிடி பையன் யூ ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டேய் உனக்கு ஓடுறதுக்கு பிடிக்கலன்னா ஓடாதடா, உன்னை கஷ்டப்படுத்திக்காதடா அப்படின்னு யூ மனசுல இவனுக்கு எப்படியாவது ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திட வேண்டியதான் யோசிக்கிறான். ஆனா அங்க ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் வாங்கினவங்க எல்லாம் டிவில வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த பிடி பையன், இல்ல நான் ஓடியே ஆவேன், நான் பெரிய ஆளாய் ஆகணும்டா, கண்டிப்பா வந்து மெடலாவது வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். விதியை யாராலையும் மாத்த முடியாது, என்ன சொல்லி இவனை திருத்த முடியும் யூ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் சூரோ அவனை பாக்கிறதுக்கு வீட்டுக்கிட்டே வந்துடுறா. வெளியே கூப்பிடுறா. யூ வெளியே போய் உட்காந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, இது பாரு இதெல்லாம் வந்துட்டு ஹலுசினேஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்டா, டெலியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேர்லாம் போட்டிருக்கு, இப்பதான் அந்த புக்ல எல்லாம் படிச்சேன், இதை உனக்கும் டைம் இருக்கும் போது படிச்சு பாரு, நானும் படிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு இருக்கிற ப்ராப்ளம சால்வ் பண்ணிடலாம், நரம்புல ஃப்ளோ வந்து பிளட் நல்லா போனாலே இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிரும்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஒரு மசாஜ் ஒண்ணு பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு சூரோ அவனுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. சாகிறதுக்கு முன்னாடி நாள் தான் யூக்கு மசாஜ் பண்ணால, அந்த ஞாபகம் யூக்கு வந்துருது. இதை பார்த்ததும் அவனால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. சூரோ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஏண்டா என்ன நீ மறந்துட்ட இத்தனை நாள்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கியா, பரவாயில்லடா நான் கோச்சுக்கவே இல்லை, நீ அழாத, எல்லாமே சரியா போயிரும்னு சொல்லிட்டு சூரோ இவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. யூ மறுபடியும் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா பாக்குறான். நான் உன் வயிற்றுல இருக்கும் போது என்ன ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் சேர்த்தாங்கல்ல, அவங்கள ஞாபகம் இருக்கான்னு கேட்க அந்த பொண்ணா, மெய்சி ரொம்ப நல்ல பொண்ணுடா, நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன்னா உங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் அவங்களே கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ஒருவேளை உனக்கு பதிலா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு ஹாப்பியாமான்னு கேட்க, எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா எனக்கு அந்த பொண்ணையும் ரொம்ப பிடிக்கும், உங்க அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும், இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. யூ சிரிச்சுட்டே அவங்க அம்மாவை, நீ அடிக்கடி மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிக்கோமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்றான். நான் ஏற்கனவே இந்த வருஷம் பண்ணிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு வேளை நீ வந்து காலேஜ்ல சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் நல்ல காலேஜ்ல, இனிமே வருஷத்துக்கு 2 தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறேன், ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
இன்னைக்கு ஒரு முக்கியமான காம்படிஷன் இருக்கு நம்ம பிடி பையனுக்கு. யூ பாக்குறான், டேய் இன்னைக்கு ஓடாதடா, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிடி பையன், டேய் இன்னைக்கு இருக்கிறது முக்கியமான காம்படிஷன்ரா, நான் ஓடிதான் ஆகணும், உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல, அதனால நான் தடுத்து நிறுத்ததுக்கு ட்ரை பண்ணாத, வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் ஓடுறதுக்கு நிக்கிறான். யூவால மனசு கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல. இப்ப அவனுக்கு காலில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டும் அவனுக்கு அடிபடாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனோட வாழ்க்கையே மாறி போயிடும். இவன் இன்னொரு ஷூ போட்டிருந்தான், அந்த ஷூ பிஞ்சு போய் தான் அடிபட்டது. ஆனா அந்த ஷூவை பக்கத்துல இருக்க ஒரு பையன் மாத்தி விட்டுருப்பான் போல. யூ பாக்குறான், டே நீ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிட்டடா, இன்னைக்கு அவனுக்கு ஒன்னும் ஆகாம இருந்துச்சுன்னா உனக்கு கோயிலே கட்டுறேன்டா அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். யூ ஓடுறான், பார்த்தா அந்த ரன்னிங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேற வந்துடுறான். எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. யூ அதை விட ஹாப்பி ஆயிடுறான். செம்ம மாசு கலக்கல், என்னோட எதிர்காலமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவனை நம்ம காப்பாத்தும் போது சூரோவையும் காப்பாத்த முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா குதிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கான்ல பிடி பையன். டக்குன்னு பார்த்தா அவனுக்கு காலில் ஏதோ புடிச்சுக்குச்சு. வழியில பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறான். ஆம்புலன்ஸ் வருது, அந்த பையனை ஏத்தி கூட்டு போறாங்க. யூ பாக்குறான், சார் இவனுக்கு ஒரு முக்கியமான நரம்பு ஒண்ணு இருக்கு, அச்சீலிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் உனக்கு செக் பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க சார்னு டீச்சர்ட்ட சொல்லி விடுறான். சரிப்பா நீ இவ்வளவு சொல்ற, நான் டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அவரும் அங்க வந்து கிளம்பி போறாரு. யூ சூரோவை பார்த்துட்டு விதியை மாத்த முடியாது போல, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் விதி அதே தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சூரோ யூவை பாக்கிறதுக்கு வரா. டேய் உனக்கு என்னடா, அவன் கால்ல எங்க அடிபட்டிருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கு அடிபட போது ஓடாதுன்னு கூட சொன்ன, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது, நீ யாரு, நீ உனக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, சும்மா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூ அவகிட்ட சமாளிக்க ஆரம்பிக்கிறான். கிளாஸ்ல எல்லாரும் படிக்கிறதுக்கு உட்கார்றாங்க. ஸ்டாஃப் வராரு. இன்னையில இருந்து ஈவினிங் நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, 4:30 இருந்து இருந்தது இல்ல, இனிமே 3:00 இருந்து இருக்குன்னு சொல்ல உடனே சூரோ பாக்குறா. சார் என்னோட எஃப்எம் வந்து டெய்லி ஈவினிங் இருக்கும் அப்படின்னு, நீ வந்து இப்ப பெரிய பொண்ணாயிட்டமா, பெரிய கிளாஸ் வந்துட்ட, சோ அதனால வந்து வேற யாராவது சின்ன பசங்க கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு மேல நீ இதை பண்ண வேண்டாம், நானே பார்த்து ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லிடுறாரு. சூரோ அதனால சோகம் ஆயிடுறா. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை எஃப்எம் ஹோஸ்ட் பண்றது, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட கிளாஸ்ல படிக்கிற பையன் ஒருத்தன் பாத்துடுறான். ரென் அவன் பேரு. சூரோக்கு மனசு கஷ்டமா இருந்தா அதை சும்மா விடுவேனா, தாங்கிக்க முடியாதுன்னு ஜூனியர் பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க பாரு நீ சூரோக்கு பதிலா நீ தானே எஃப்எம் படிக்க போற, இந்தா 20 ரூபாய், இதை கையில வச்சுக்கோ, இன்னைக்கு எஃப்எம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யோ என்னையா உனக்கு பிரச்சனை, சீனியர்னு நானும் மரியாதை கொடுத்து பாத்துட்டு இருக்கேன், 20 ரூபாயா லஞ்சமா கொடுத்துட்டு இருக்க, ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்லவா அப்படின்னு கேட்டு அவன் பொண்ணு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா யூ அங்க வந்துடுறான். தப்பா எடுத்துக்காத, அவன் வந்து கெட்டவெல்லாம் கிடையாது, எங்க கிளாஸ் பிள்ளைங்க மேல அவனுக்கு அக்கறை கொஞ்சம் ஜாஸ்தி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டுக்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை திருப்பி வாங்கிட்டு ரெண்டுகிட்டே வந்துடுறான். யூ அந்த காசை கொடுக்குறான். காமெடி வேலை பண்ணிட்டு இருக்காதரா, கொஞ்சமாவது பொறுப்பா பிஹேவ் பண்ற வழியை பாரு, நம்ம எல்லாம் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோம், இது முடிச்சா அடுத்து காலேஜ் தான், இப்ப போய் காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். சூரோ கொஞ்சம் சோகமாவே உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் வேகமா நம்ம யூ சூரோ கிட்ட போயிட்டு, இந்த ரேடியோ ஸ்டேஷனோட சாவி இங்க இருக்கு, இன்னைக்கு உன்னோட ஃபைனல் ரேடியோ ப்ரோக்ராம், உனக்கு குட் பை சொல்ல கூட நேரம் நீ நினைச்சல, அப்பெல்லாம் இல்ல, நீ ஜாலியா குட் பை சொல்லலாம், போய் குட் பை சொல்லிட்டு ஃபைனலா ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல சூரோ போய் பேச ஆரம்பிக்கிறா. ஸ்டாஃப் பாக்குறாரு, இன்னைக்கு இவ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்கலான்னு போறதுக்குள்ள சூரோ எல்லாருக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்க மாதிரி, அதே மாதிரி அவளும் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரா பேச ஆரம்பிக்கிறா. அத்தனை பேரும் டீச்சர்ஸே வந்து மயங்கிடுறாங்க. இந்த புள்ள எப்படி பேசுது பாரு, சின்ன பிள்ளைக்குள்ள எவ்வளவு மெச்சூரிட்டி, தடுக்க வேணாம் அப்படின்னு. சூரோ வரா. யூ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்னால மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரேடியோ ப்ரோக்ராம்க்கு என்னால ஒரு குட் பை சொல்ல முடிஞ்சது, டீச்சர் திட்டு வரோன்னு தான் பயமா இருக்குன்னு சொல்ல 10 நிமிஷம் நீ ஆத்துன்னு சொற்பொழி வாத்துனல்ல, அவர் கடுப்பா இருந்தா அப்பயே தடுத்து நிறுத்திருப்பாரு, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, வா போலாம் அப்படின்னு யூ கூப்பிடுறான். ஆனா ஆமா இல்ல அப்படின்னு சூரோ அங்கிருந்து போயிட்டு இருக்கா. யூக்கு முத நாள் வந்தப்போ ஒரே ஒரு நாள் இருந்தோம், கிளம்பி போயிட்டோம். அடுத்த நாள் வந்தப்போ ஒரு 2-3 நாள் கிட்ட இருந்தோம், அப்புறம் திருப்பி மாடர்ன் உலகத்துக்கு போயிட்டோம். போன தடவை வந்தப்ப 15 நாள் கிட்ட இருந்தோம். அப்போ இந்த தடவை எப்போ நான் கிளம்பி போவேன், ஒரு வேளை கிளம்பி போகாமலே மாட்டிக்குவேனா, அதுவும் இல்லாம இந்த தடவை சூரோவை காப்பாத்துறதுக்கு எனக்கு எந்த வழியும் இல்ல, என்னால முடிஞ்ச எல்லா சந்தேகத்தையும் நான் தீர்த்துட்டேன், காப்பாத்த முடிஞ்ச விஷயத்துல இருந்து காப்பாத்த கூட செஞ்சுட்டேன், இதுக்கு மேல அவளை எப்படி காப்பாத்துதுன்னு தெரியல, அவளுக்கு ஹாப்பியான மெமரிஸை மட்டும் கொடுத்தா போதும். சூரோக்கு நாளைக்கு நைட்டு பர்த்டே வரப்போகுது, அதனால சூரோக்கு இந்த பர்த்டேவை மெமரபிளான பர்த்டேவா ஆக்கிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பிளான் பண்றான். அடுத்த நாள் வந்துட்டு பக்கத்துல ஜிஜிட்ட, ஏண்டி பொண்ணுங்களுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அதுவா பாட்டு எழுதி பாட அப்படின்னு ஜிஜி நக்கலா சொல்றா. பாட்டு கூட என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டு இந்த காலத்துல இன்னும் வரவே இல்லை, ஆனா ஏன் காலத்து பாட்டு அது, ஆனா எனக்கு எப்படி கிட்டார் வாசிக்கிறதுன்னு தெரியலடி, நீ சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, வேற ஆளை பாரு கடுப்புல இருக்கேன் கொன்னே போட்டுருவன் ஜிஜி திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க அந்த ரென் இருக்கான்ல, அவன் கிட்டார் வாசிக்கிற பையன் போல கையில வச்சுட்டு சூரோட்ட சீன் போலான்னு ட்ரை பண்றான். ஆனா சூரோ கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. யூ
பக்கத்துல இருந்து உட்காடுறான். டேய் ப்ளீஸ்டா எனக்கு இது எப்படி வாசிக்குதுன்னு சொல்லி கொடுறா, எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் 4 பிட்ட போட்டு சரி போனா போதுன்னு ரெண்டு இவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கான். எனக்கு அடுத்த நாள் நைட்டு போய் வாசிக்கணும்ல அதுக்காக. சூரோ வரா. எங்க யூவ காணோம் அப்படின்னு கேக்குறா. அவன் எங்க போனானோ எனக்கு எங்க தெரியும் ஜிஜி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. சூரோக்கு இன்னைக்குதான் பர்த்டே. கிளாஸ்க்கு வந்துடுறா. யூவ பாத்துட்டு யூ உனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்க வீட்டுக்கு போய் படிக்க போறேன், வேற எந்த பிளானும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ பர்த்டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவ அப்படின்னு சூரோ லைட்டா விட்டு போட்டு பாக்கலான்னு பாக்குறா. இவ்வளவு மாடு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா, பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் சாப்ப வேண்டியதான் அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கான். சூரோ பாக்குறா. அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. ரெண்டு வந்து இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, இன்னைக்கு எங்கயாவது பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். மாடு வயசுல யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா, பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போக வேண்டியதான் அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. யூத காதுல வாங்கி திட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த ரெண்டு பையன் விடாம இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போலாமா ப்ளீஸ் என் கூட வாயேன், அதுவும் இல்லாம உனக்கு இன்னைக்கு 18th பர்த்டே, இதுக்கப்புறமா நீ அடல்ட் ஆக போற, சோ அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஃபைனல் நம்ம சின்ன வயசு டேவை ஜாலியா செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிடுறான். சூரோ திரும்பி பாக்குறா யூவ. யூ கண்டுக்காத மாதிரி இருக்கான். ஆனா சூரோ ரென்னு கிட்ட இல்ல என்னால வர முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா ரென்னு அப்பையும் விடாம இந்த கிளாஸ்ல இருக்க மத்த எல்லா பசங்களையும் கூப்பிட்டுப்பான் போல. சோ மத்த எல்லா பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. டேய் என்னதுடா இது அப்படின்னு. ஆனா கடைசி வரையும் சூரோ வரவே இல்லைங்கிறத அந்த ரென்னு பாக்குறான். வேகமா வெளியே போயிட்டு பர்த்டே கேக் எல்லாம் நீங்களே உங்க ஸ்டாஃபுங்களுக்குள்ள வச்சு சாப்பிட்டுக்கோங்க, உள்ள கொண்டு வராதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபுங்க கிட்டே கொடுத்து விட்டுறான். சும்மா நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி அப்படின்னு ரெண்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சூரோ வீட்டுக்கு போயிடுறா. கொஞ்சம் கூட யூ நம்மளை பத்தி கண்டுக்கவே இல்லையேன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. யூ வீட்டுல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய விருந்தே செஞ்சு வச்சிட்டு இருக்கான். அம்மா அப்பா நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருக்கணும், இன்னைக்கு எனக்கு கிளாஸ்மேட்டுக்கு பர்த்டே, நான் அதனால அவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ ஒண்ணு போய் கிளிக்க வேணாம், போய் படிக்கிற வழியை பாருன்னு அவங்க அம்மா அப்பா திட்டுறாங்க. சூரோக்கு பர்த்டேன்னு சொல்ல இது சூரோக்கா முன்னாடி சொல்ல வேண்டியதானே, வீட்டுல விருந்து வச்சிருக்கலாம்ல, இதை எடுத்துட்டு போ அதை எடுத்துட்டு போன்ட்டு பையன் அவங்க அம்மா அப்பாவும் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ரென்னு கிட்ட இந்த சயின்டிஸ்ட் பையன் இருக்கான்ல ஜென்னு, அவன் வந்து உட்காடுறான். ரென் எனக்கு தெரியும்டா இந்த பார்ட்டியை எனக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் உட்கார்ந்த இடத்துல சீட்ல இந்த கிஃப்ட் இருந்தது, ப்ளீஸ்டா நீ அந்த மாதிரி பசங்களை பிடிக்கிற பையன் எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு சயின்ஸ் மட்டும் தான் பிடிக்கும், வேற யார் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது நீ கொடுத்துருக்கல இந்த டாலர் வச்ச செயின்லாம் நான் போட மாட்டேன்டா, சோ அதை நான் வந்து ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செயின் டப்பாவை கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போக, இதுவும் தேவைதான் எனக்கு இதுக்கும் மேலையும் தேவைதான்னு சொல்லிட்டு பாவமா ரெண்டு உழுந்து உழுந்து அழுதுட்டு இருக்கான். சூரோ வீட்லயே சோகமா உட்காந்துட்டு இருக்கா. சே நம்மள யூ லவ் பண்றான்னு தப்பா நினைச்சிட்டோம், அதெல்லாம் எதுவும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யூ அவளுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் கூட எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம கையில கிட்டார்லாம் எடுத்துட்டு அவளுக்கு மியூசிக் கச்சேரி நடத்தலான்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு மயக்கம் வருது. நம்ம கிளம்பி திரும்பி போறோம் போல, இப்ப போக கூடாது, அவளுக்கு பர்த்டே விஷாவது பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா படிக்கட்டு ஏறி வந்துடுறான். சூரோ பாக்குறா. என்னடா ஆச்சு உனக்கு, ரொம்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது முடியலையாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சூரோ என்ன மன்னிச்சிரு, சாரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவ மேலேயே போயிட்டு டக்குன்னு விழுந்துடுறான். அவ சூரோ பயந்து போயிடுறா. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறா. டாக்டர் பாக்குறாங்க. அப்படி ஒன்னும் பெருசா ப்ராப்ளம்லாம் இருக்க மாதிரி இல்லம்மா, கவலைப்படாதமா, ஜஸ்ட் ஏதாவது எக்ஸாஷனா இருக்கும், நிறைய படிக்கிற பையன்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூரோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி போய் மருந்து சாப்பாடுன்னு வாங்கிட்டு வரா. அதையே பாத்துட்டு இருக்கான் யூ. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சாரி சூரோ உன் பர்த்டேவே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்ல, பர்த்டேவை ஸ்பாயில் பண்ணிட்டியா, அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுடா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சூரோ சொல்றா. இந்த பர்த்டே நிஜமாவே ஹாப்பியா இருந்தியா அப்படின்னு கேட்க, நிஜமா ஹாப்பியா இருந்தேன், என் பர்த்டேவை ஞாபகம் வச்சு எனக்காக மியூசிக்லாம் வாசிக்கிறதுக்கு கிட்டார்லாம் எடுத்துட்டு வந்தேன்ல, நான் மறந்துடுவேன் நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா வீட்டு வாசல்ல ரெண்டு பசங்க பட்டாசு எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ரெண்டு ஏற்கனவே இந்த பட்டாசு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் போல. அந்த பக்கமா வர சின்ன பசங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க. பாருடா நமக்கு இன்னைக்கு பர்த்டே இருக்க நாளா பார்த்து பட்டாசு எல்லாம் யாரோ வைக்கிறாங்கன்னு சூரோ சொல்லிட்டு இருக்கா. உடனே யூ பாக்குறான். அட ஆமா இல்ல, நீ லக்கியான பொண்ணுதான், இதே மாதிரி எல்லா நாளுமே நீ வாழ்க்கையில ஹாப்பியா இரு சூரோ ப்ளீஸ் சூரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் அடுத்த நாளையும் கிளாஸ்க்கு வந்துடுறான். ஜிஜியை பாக்குறான். ஜிஜி இதுக்கும் மேல எனக்கு இந்த பிளேஸ்ல உட்காரத்துக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நான் முன்னாடி இருக்க ஒரு பொண்ணு கிட்ட பிளேஸ் மாத்திருக்கேன், அவ வந்து இங்க உட்கார போறா அப்படின்னு வேகமா ஜிஜி முன்னாடி டெஸ்க்ல போய் உட்காந்துக்கிறா. கிளாஸ் ரப்ப பின்னாடி வந்துடுறா. இனிமே நான் பக்கத்துல உட்கார போறேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு. சூரோவும் இந்த கிளாஸ் ரப்பும் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஜென்னு வரான். டேய் இதை வேற எப்படிடா சால்வ் பண்றது, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு இவங்க கேட்க, இல்ல எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். சயின்டிஸ்டுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரெப்பு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா யூவ ஆளே காணா. யூ இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் போல அப்படின்னு ரெப்பு சொல்ல, யூ ஃபெயில் ஆயிட்டானா ரொம்ப ஃபீலிங்ல இருப்பான், நான் போய் அவனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சூரோ வேகமா ஓடி வரா. டே எனக்கு தெரியும் உன் மூளையில ஏதோ லைட்டா குழப்பம் இருக்கு, அதனால உனக்கு பழைய ஃபார்முலா கூட மறந்துருச்சு போல, 8வது படிக்கும் போது படிச்ச ஃபார்முலா கூட எப்படா ஒருத்தங்க மறப்பாங்க, அவ்வளவு ஈஸியா தானே இருக்கும்னு கேட்க, 8வது படிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு யூ சொல்றான்.
8வது படிச்சு 4 வருஷம் தான்டா ஆச்சு, இப்பயே நம்ம 12வது தான் படிக்கிறோம், அறிவு கட்ட பையலே அப்படின்னு சொல்ல, நீ படிச்சு 4 வருஷம் ஆச்சு, நான் படிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போதுமா அப்படின்னு இவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். சரி நீ கவலைப்படாத, உன் மூளை சீக்கிரமா சரியாயிரும், இல்லன்னா நானே நல்ல டாக்டரா பார்த்து உன்னை கூட்டு போறேன், புரியுதா, இங்க பாரு நிறைய கறிலாம் இருக்கு, இந்த கறிலாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சூரோ அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. யோ பாக்குறான், இந்த புக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தல்ல, சூப்பரான புக்கு எனக்கு கிடைச்சது, அதான் உனக்காக கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல மறுபடியும் ஸ்டாஃப் அங்க வராரு. எப்ப பார்த்தாலும் தலைய ரெட்ட பிள்ளைங்க மாதிரி ஓட்டியே வச்சிட்டு இருப்பீங்களா, பிரிக்கவே மாட்டீங்களா, இப்படியே பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற, ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க, கதை புக்கு படிக்கிற வயசா இது, 12வது படிச்சுட்டு பாட புக்க முதல்ல புடிங்கன்னு கதை புக்கையும் புடுங்கிட்டு போயிடுறாரு. யூ நீ முதல்ல என் ரூமுக்கு வாடா அப்படின்னு ஸ்டாஃப் கூப்பிட்டுறாரு. யூ போறான். சார் கவலைப்படாதீங்க சார், இங்க இருக்கான்ல அந்த ரென்னு, கண்டிப்பா ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் ஆக போறான், அது மட்டும் இல்லாம சொங்க இருக்கான்ல அந்த பையன் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போறான், நானும் ஒரு பெரிய ரிசர்ச்சர் ஆக போறேன், ஜென் இருக்கான்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை அவங்க உண்மையா என்ன பண்றாங்களோ அதை சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒண்ணு கிடைக்கும் சார், ஆனா எல்லாருக்குமே நினைச்ச வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதை நல்லபடியா கொண்டு வரதுக்கு தான் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். சூரோ வெளியவே நிக்கிறா. சார் திட்டினாராடான்னு கேட்க அதெல்லாம் ஒன்னும் திட்டல, சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு விட்டாரு. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா நீ கிட்டார் கொண்டு வந்தல, அப்ப மியூசிக் வாசிக்கிறதுக்கு தானே, வாசிச்சு காட்டுறியா அப்படின்னு சூரோ சொல்றா. கிளாஸ்க்கு போயிட்டு யூ கிட்டார் எடுத்து வாசிச்சு காட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் கைத்தட்டி என்ஜாய் பண்ணிருக்கும் போது ரென் அங்க உள்ள வந்துடுறான். ஏண்டா நீ இவள்கிட்ட வாசிச்சு காட்டுறதுக்கு தான் என்கிட்ட கத்துக்கிட்டியா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கண்டுபிடி திட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு நம்ம யூக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது, தலை சுத்துது, இதுக்கு மேல நீங்க இருக்க முடியாது போலயே அப்படின்னு அவனுக்குள்ள அவனே பேசிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு வேற அவன் கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருக்கான். தண்ணியெல்லாம் தூக்கி மூஞ்சில ஊத்தி விட்டுறான். சூரோ ரெண்ட தடுத்து நிறுத்திட்டு ஏன்டா அவளை சீப்பா பிஹேவ் பண்றக்க, நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ் பசங்க, உனக்கு அது கூட புரியாதா அப்படின்னு நல்லா திட்டி விட்டுறா. சூரோவும் யூவும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. யூ பாக்குறான். நான் போயிருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னும் போல, எப்ப இங்க இருந்து கிளம்ப போறேன்னு எனக்கு தெரியல. சூரோ நீ ஹாப்பியா தானே இருந்தேன்னு சொல்ல, நான் நிஜமா ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், உன் பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறா. சூரோ ஏறி கொஞ்சம் பஸ் நகருது, நமக்கு யூக்கு மயக்கம் வந்துருது, பொத்தன் மயங்கி அங்கேயே உழுந்துடுறான். அவ்வளவுதான், அவன் மறுபடியும் மாடர்ன் உலகத்துக்கு போயிடுறான். இங்க யூ அடுத்த நாள் காலை சீக்கிரமா சாப்பிடறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் போல, அதனால சூரோ வெளியே நிக்கிறா. ஆனா யூ மறந்து போயிட்டு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். சூரோ வேகமா யூ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு டே உன் சாப்பாடு எடுத்துக்கவா அப்படின்னு வழக்கம் போல உரிமையா கை வைக்க யூ பாக்குறான். எதுக்கு இவன் நம்ம கிட்ட இவ்வளவு உரிமையா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு யூவோட மூஞ்ச பார்த்ததுமே சூரோக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா விஷயத்தையும் மறந்துட்டான்ட்டு. அதனால பயங்கரமா சூரோவும் அப்செட் ஆயிடுறா. இந்த யூ மறுபடியும் அவனோட உலகத்துல எந்திரிக்கிறான். வீட்டுக்கு போறான். அவன் தங்கச்சி தான் வந்திருக்கா. உனக்கு எத்தனை தடவை போன் பண்றதான்னா நீ போனே எடுக்க மாட்டியா, அம்மா அப்பா உன்னை கூப்பிட்டாங்க, அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் யாரோ பிடி சார் பையனாமே, அவன் உன்னை வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டான், ஏதோ கிரவுண்டுக்கு வர சொன்னான்னு சொல்ல, அவனால வந்துட்டு வீல் சேர் இல்லாம ஸ்டெப்ஸ்லயே இறங்க முடியாது, கிரவுண்டுக்கு போய் என்ன பண்ண போறான், ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான், சரி நீயும் என் கூட வா அப்படி சொல்லிட்டு யூ தங்கச்சியும் கூட்டிட்டு கிரவுண்டுக்கு வந்துடுறான். அங்க பார்த்தா நம்ம பிடி சார் பையன் அவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுல நல்லபடியா வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து கால் மறுபடியும் சரியாயிடுச்சு போல. நீ எப்படிரா வீல் சேர் இல்லாம நீ எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு யூ கேட்டுட்டு இருக்கான். வீல் சேரா, என்ன பைத்தியக்கார மாதிரி வளர்ற, நான் எனக்கு கால் அடிபட்டப்போ 2 நாள் ஸ்டிக் வச்சு நடந்தேன், 3ஆவது நாளே என் கால் சரியா போச்சு, நான் தான் விளையாட ஆரம்பிச்சிட்டேனடா, பைத்தியமாடா நீ அப்படின்னு கேட்க யூ பாக்குறான். டே இங்க பாரு, நான் தான் திரும்ப ஸ்டாஃப் கிட்ட போகும்போது இந்த ஆபரேஷன் பண்ண சொல்லி சொன்னேன், எனக்கு நீ பெரிய லெவல்ல கடமை போட்டுருக்கடா, உன் வாழ்க்கையே என்னோடதுடா அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்ல ஆரம்பிக்க, சரிடா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப என்ன உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி சார் பையன் அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் போயிட்டு யாரா கேர்ள் ஃப்ரெண்டான்னு பிடி சார் பையன் கேட்க, தங்கச்சிரா முட்டா பையலே அப்படின்னு சொல்லிட்டு யூ திட்ட ஆரம்பிக்கிறான். தங்கச்சியா, அது உனக்கு, அப்ப இனிமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளை கிட்ட வலியறதுக்கு பிடி சார் பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ரென்ன பத்தி பேச்சு வருது. ரென் அன்னைக்கு ஒரு தடவை என் கூட வரும்போது பயங்கரமா ஓவரா குடிச்சிட்டான்டா, குடிச்சிட்டு எந்த வீட்டுக்கு போகணும்னு டாக்ஸி டிரைவர் கேக்குறாரு, வீட்டுக்குங்கிறான். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு 1 இல்ல 2 இல்ல பல வீடு இருந்தது போல, அதுல ஒரு வீடு நம்ம சூரோ இருந்தான்ல அந்த அபார்ட்மெண்ட் தான் இருந்தது போலடான்னு சொல்ல, என்னது அந்த 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்களா, இந்த விஷயம் ஏன் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு, ஒருவேளை ரெண்டுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதை விடக்கூடாது, இப்பவே அவங்க கிட்ட போய் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா நம்ம யூ கிளம்பி வந்துட்டு இருக்கான். இத்தனை நாள் அந்த ரெண்டு இருக்கான்ல பெரிய பணக்காரன் தான், ஆனா ஒரு தடவை கூட அவ இறந்து போனதுக்கு அப்புறமா வந்து எட்டி கூட பாக்கல, என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்க கூட இல்ல. ஒரு வேலை அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ, இந்த அளவுக்கு பைத்தியக்கார காதலனா இருந்திருக்கான், என்ன கூட அத்தனை தடவை திட்டிருக்கான், இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூ கிளம்பி வந்துடுறான். தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறா. நீ ரொம்ப வருத்தப்படுறன்னு தெரியுது. அப்பதான் அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான், பிடி பையன், அந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியதான், எனக்கு அண்ணியா இருக்க வேண்டியதான் அவங்க, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கியா அப்படி சொல்லிட்டு, அவங்க இறந்து போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்ல அவங்க இறந்து போனதுல என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கே தெரியல, என்னால என்ன தாங்கிக்கவே முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யூ அவ முன்னாடியே அழ ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. தங்கச்சியும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கா. நான் ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு.
யூ அடுத்த நாள் காலையிலேயே ரென்னோட கம்பெனிக்கு போயிடுறான். எங்க சார் இல்ல, அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும்னு ரிசப்ஷன்ல சொல்றாங்க. யூ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து போக ஆரம்பிக்க ஏதோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் கோட்லாம் போட்டு, எங்க அவன் ரென் எங்க, அவனை இப்பயே பார்த்தாகணும். சரி பார்க்க முடியாதுன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் என்ன பண்றேன்னு பாரு, நாங்க வந்து கோவத்தோட கிளம்பி போறான். நம்ம யூ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணும்போது தான் அந்த ஆள் வந்துட்டு ரென்ன பாத்துட்டு இருக்கான். நான் சும்மா விட மாட்டேன். ஏதோ ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு ஒரு லவ் இருந்ததான், அந்த லவ் புதுசா அவனுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் வந்து என் தங்கச்சியவே ஹர்ட் பண்ணுவானா? அந்த ரெண்டு என் தங்கச்சியை கழட்டிக்கிட்டு தான் ஆகணும், என் தங்கச்சியை அவன் சந்தோஷமா வச்சிருந்துதான் ஆகணும். நான் என்ன பண்றேன் பாருன்னு கார்ல கிளம்புறான். யூ போய் அந்த கார்ல முன்னாடியே முட்டுறான். இங்க பாருங்க அந்த பொண்ணு இருக்கால, நீங்க தான் அந்த லவ் பண்ணான்னு சொன்னீங்கல்ல சூரோ, அந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்க, ஓ சூரோக்கு ரெண்டு மட்டும் ஒரு ஆள் கிடையாது போல, சூரோ பல பேரை கைக்குள்ள போட்டிருப்பா போல, நீ ஒருத்தன் வந்திருக்க, இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யூக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ்ட வந்துடுறான். டே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, இந்த ரென்ன நம்ம எப்படிடா மீட் பண்றது அப்படின்னு சொல்ல, நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு போலீஸ் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஸ்கூல் ஸ்டாஃப் யாருக்கும் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கார் போல, கிளாஸ் பசங்க எல்லாம் பாக்கிறதுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. யூவும் கிளம்பி போயிடுறான். பாருண்டா ரென்னோட கார் இது நிக்குது, ஆனா அவன் எங்க போனான்னு தெரியலன்னு பேசிட்டு எல்லாருமே ஸ்டாஃப பாக்கிறதுக்கு போயிடுறாங்க. அவர் எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்காரு. யூ வெளியே வரான். ஜென்னு கூட வந்திருக்கான். இங்க பாருடா, நீ ரெண்டு மேல சந்தேகப்படுற, இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் உன் கதை கிடையாது. சூரோவோட உண்மையை பத்தி நீ சொல்லன்னு எனக்கு லேசா புரியுது, ஆனா ஒரு சில விஷயங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ. ரென்னுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல, அவன் உன்னை பாக்குறத அவாய்ட் பண்றான்னா இதுல ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தான் அர்த்தம். நீ அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? எதுக்காக இங்க வந்து கூட காரை பார்த்து கூட ஒன்ன பார்க்காம இருக்கணும்? ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.